Good morning, students. Welcome to the Durga IAS Academy. நம்ம இந்த கிளாஸ் என்னன்னா நம்ம 10ஆம் வகுப்பு புவியியல் பாடத்தின் முதல் பாடமான இந்தியாவோட இயற்கை அமைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது நிறைய போட்டித் தேர்வில் வரக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனு. இந்த ஒரு தடவை வீடியோ பார்த்தீங்கன்னாலே போதும், ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்தியா இயற்கை அமைப்பு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல லொக்கேஷன் பற்றி பார்த்தோம். அடுத்தது இந்தியாவில் வடக்கு மலைகள், அப்புறம் வட இந்திய சமவெளிகள், தக்கான பீடபூமி, கடற்கரை சமூகங்கள், தீவுகள்னு இந்த 5 நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா வடக்கு மலைகள், நார்தன் மவுண்டைன், இதுதான் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம ஒரு கண்ட்ரியோட பிசிக்கல் டிவிஷனை பற்றி படிக்கணும்னா, பிசிக்கல் டிவிஷன் எக்கனாமிக்கலாகவும் கிளைமேட்டிக்கலாகவும் ஒரு கண்ட்ரியோட டாமினேட் பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அதில் இப்போ ஒரு மவுண்டானியஸ் ரீஜன்ஸ் இருக்குன்னா ஆப்போசிட்லேருந்து வர்றதை, இப்போ ஒரு பெரிய புயல் காற்று வருதுன்னா அதை தடுத்து நிப்பாட்டும். அதே மாதிரி ஒரு பெரிய வறண்ட காற்று வருதுன்னாலும் அதையும் தடுத்து நிறுத்த கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேச்சுரல் பேரியராக இருக்கும். அந்த மவுண்டெயின்லாம் அண்டை நாடுகள்லாம் நம்மளை அவ்வளோ ஈஸியாக போர் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பிளாட்டோ ரீஜன் இருக்குன்னா அங்கே நிறைய மினரல்ஸ் அதில் ஃபவுண்ட் ஆகிருக்கும். அயன் ஓர் இருக்கும், கோல் இருக்கும், இந்த மாதிரி மினரல் ஓர்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா. இப்போ சாயில் ரீஜன்ஸும் நல்லா அழுவியல் சாயிலாக இருந்தால் கல்டிவேஷனுக்கு நல்லா இதாக இருக்கும். ஓகேவா? இப்போ கோஸ்டல் ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஃபிஷரிஸ் இதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவோட பிசிக்கல் டிவிஷனை பார்த்தோம்னாலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஹிமாலயாஸ் வரும். நார்தன் மவுண்டைன் சொல்றோம்னா ஹிமாலயத்துலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இப்படி பரவி இருக்கும். ஓகேவா? இது ஹிமாலயாஸ் மவுண்டைன்ஸ், நார்தன் மவுண்டைன். தென் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா பிளைன் ரீஜன், நார்தன் பிளைன் ரீஜன் அப்படின்னு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டெக்கான் பிளாட்டோ ரீஜன். டெக்கான் பிளாட்டோ, தக்கான பீடபூமின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த எட்ஜஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே கோஸ்டல் லைன்ஸ். அதுக்கப்புறம் இங்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, லக்ஷதீப் ஐலாண்டு, இதெல்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் ஐலாண்டு. ஸோ இந்த பிசிக்கல் டிவிஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 5 டிவிஷனாக இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயாஸு, அப்புறம் பிளைன் ரீஜன்லாம் இந்த ஹிமாலயாஸில் நிறையா பெர்னியல் ரிவர்லாம் நிறையா அந்த இடத்துல இருக்கும். அதாவது வற்றாத ஜீவநதிகள் கங்கா, யமுனா, பிரம்மபுத்திராங்க இருக்கும். இந்த உலகின் மிகப்பெரிய சிகரங்கள்லாம் அங்கே இருக்கும். ஓகேவா? ஒரு ISO 14 பீக்கில் மோர் தென் 9 பீக்ஸ் அங்கே தான் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்டு,
நங்க பர்வதம், மவுண்ட் கேட்டு, கஞ்சன்ஜங்கா இது எல்லாமே இருக்கும். ரேஞ்சஸ் இருக்கு, பாச ஜோதிலாஜிக்கலா இந்த மாதிரி பாசஸ் இருக்கும். சரி, நம்ம பிசியோகிராபி இருக்கிறதுனால தான், இந்த இமாலயஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு சைனாட்டிலிருந்து ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி ஆப்கான் இது பாகிஸ்தான் டீமே சரி, இவங்க ஊடுருவ முடியாத அளவுக்கு நம்மளுக்கு அது காப்பாற்றி கொடுக்குது. ஓகேவா? இதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா அலெக்சாண்டர்லாம் ஈஸியாக நம்மளை கேட்ச் பண்ணிடுவாப்புல. அலெக்சாண்டர் வர்றப்பே வந்து அவங்க அரிஸ்டாட்டில் சொல்றாரு, இந்தியாவுக்கு போகாதீங்க, ஏன்னா போனீங்கன்னா வந்து என்னன்னா உங்க போர் தந்திரம் எதுங்கெல்லாம் வேற விஷயம். என்னன்னா அந்த கிளைமேட் கண்டிஷன் இருக்கு. இப்போ ஹிமாலயாஸை தாண்டி தான் நம்ம ஏரியாவுக்கு வரணும், கிரீஸ்ல இருந்து. ஓகேவா? கிரேக்கர்கள் தானே அவங்க, அங்கேருந்து வந்தாகணுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்தானா என்ன ஆயிடும்னா, அவனுக்கு ஈஸ்னோபிலியா கம்ப்ளைண்ட் அலெக்சாண்டருக்கு. அவன் பணியில் போனால் என்ன ஆகிடும், நேராக வந்து இறந்து போக வேண்டியதுதான். இப்போ அதுதான் அலெக்சாண்டருக்கு ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, 1000 யானைகளை பார்த்தாலும் அடங்காமல் ஏற்று நிற்பானோ. ஆனால் வந்து ஒரு கருமேகம் தூந்துட்டுனா எங்கே இருப்பானே தெரியாது, மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டுனா எங்கே ஓடி ஒளிகிறானே தெரியாது. அந்த மாதிரி அந்த பாடி கண்டிஷன் அவன் உள்ளது அரிஸ்டாட்டிலுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரோட குருநாதருக்கு தெரிஞ்சிருக்கும். நீ போவாத, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நீ செய்யாதன்றாரு. அவர் படைகள் வர வர என்ன ஆகிடும், அங்கே இருந்து அவன் ரொம்ப தூரத்தில் வர்றதுக்காட்டியுமே என்னது, மலை ஏறதுக்காட்டியுமே அது குதிரை செத்து போயிடும், ஆளை செத்து போடணும். இவருக்கும் கம்ப்ளைண்ட் வந்து நேரடியாக படுத்துருவார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் பேரியரை ஹிமாலயஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஹிமாலயஸ் தான் பார்க்க போகிறோம். நார்தன் மவுண்டைன்னு பேர். நார்தன் மவுண்டைன் பேரானது கிரேட் ஹிமாலயா. கிரேட் ஹிமாலயாஸ். ஓகேவா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நார்த்தன் மவுண்டைன்ஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து ரைச்சந்திர வரிவில் இருக்கும், கான்செப்டில் இருக்கும் நார்தன் ஹிமாலயஸ். ஓகேவா? கான்செப்டில் எப்பவுமே இருக்கும். நம்ம ஆப்கன் இது வரைக்கும் போயிருக்கு, இருந்தாலும் நம்ம நம்மளோட ஸ்டடீஸுக்காக இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸு, சாரி வெஸ்டர்ன் ஹிமாலயாஸு, சென்ட்ரல் ஹிமாலயாஸு, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு பேர். இப்போ இதுக்கு பேர் என்னது, வெஸ்டர்ன் ஹிமாலயா இல்லாட்டினா டிரான்ஸ் ஹிமாலயா. டிரான்ஸ் ஹிமாலயா. ஓகேவா? இது வந்து சென்ட்ரல் ஹிமாலயா, சென்ட்ரல் ஹிமாலயான்னு பேர். இல்லாட்டினா ஹிமாலயா அப்படின்னு ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. தென் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஹிமாலயா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்னன்னா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் பார்த்தோம்னா நம்ம அதிகப்படியான நம்மளுக்கு ஹிமாலயாஸை நம்ம பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா, ஹிமாலயா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு எபோட் ஆஃப் ஸ்னோ அப்படின்றது பனிப்படலம் அப்படிங்கிறது, பனியின் உறைவிடம் அப்படிங்கிறது பேரு. ஸோ இந்த இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஹிமாலயாஸ் எதுலேருந்து, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல,  'அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும்
எவ்வளோன்னா 2400 கிலோமீட்டர். 2400 கிலோமீட்டரு, சாரி 2500 கிலோமீட்டரு வரைக்கும் பரவி இருக்கு. இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 500 கிலோமீட்டர் ஆகும். இங்கே அருணாச்சல் பிரதேசத்துக்கு வர்றப்ப 200 கிலோமீட்டராகவும் மாறிடுது அகலம். நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர்லேருந்து இருக்குது. அகலம் வந்து ஒரு 500 to 200 கிலோமீட்டருக்குள்ளே சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ஹிமாலயாஸ் வந்து 3ஆக பிரிக்கிறோம். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸு, சென்ட்ரல் ஹிமாலயாஸு, பூர்வாச்சால்னு பிரிக்கிறோம். அப்புறம் வந்து இந்த எபோர்ட் ஆஃப் ஸ்னோன்னு பேர். இதில் வந்து 3 இதாக பிரிச்சுட்டு இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸு 2500 கிலோமீட்டர் வருது. அதேமாதிரி வித்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 500 கிலோமீட்டரும் நம்ம அருணாச்சல் பிரதேஷ் போகிறப்ப 200 கிலோமீட்டரும் மாறுது. இது பார்க்கலாம். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாமிர் நாட்டுன்னு ஒரு இது இருக்கும். எல்லா சிகரங்களும் இந்த சிகரங்களும் மற்ற ஏசியன் கான்டினென்டல் சிகரம் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே வில் மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய அட்வென்ச்சருக்கு பிடிச்ச இடம். அது நம்ம லடாக்குக்கெல்லாம் போகிறப்ப இங்கேருந்து பைக் ரேசிங்லாம் போவாங்களா, அவங்க போய் பார்க்கக்கூடிய முக்கியமான இடம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பாம்பே முடிச்சுன்னா அப்படியே என்ட்ரி ஆகிறப்பே அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு இதாக இருக்கும். நம்ம மேலே எப்படி ரூஃப் இருக்குது, அதேமாதிரி மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டானது பாம்பேர் முடிச்சும் அங்கே இருக்கும். அது இயற்கை அரணாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் அது டிரான்ஸ் ஹிமாலயாஸை பற்றி பார்ப்போம். டிரான்ஸ் ஹிமாலயா. ஓகேவா? அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸை பார்க்குறோம்னா இந்த திபெத்தியன் ஏரியாவில் நிறையா இருக்கும். அதில் பார்த்தோன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து திபெத்தியன் ஹிமாலயா. இங்கே வந்து இந்த இடம் இருக்கு பாருங்க, ரேஞ்சஸ் இருக்கும். அதாவது ரேஞ்சஸ்னா மலை தொடர்கள். இந்த காரகோரம், லடாக்கு, சாஸ்கரு, இந்த கைலாஸ் ரேஞ்ச், இதெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகேவா? அங்கே ரேஞ்சஸ் என்ன இருக்கு? லடாக்கு, சாஸ்கர், காரகோரம், கைலாஸ் ரேஞ்ச், இந்த ரேஞ்சஸ் அதில் இருக்கு. அப்புறம் வந்து இங்கே வந்து டெர்சியஸ் கிரானைட் பாறைகள் இருக்கும். அது டெர்சியஸ் கிரானைட் பாறைகள். அதே மாதிரி இங்கே உருமாறிய பாறைகளும் இருக்கும். மெட்டாமார்பிக் ராக்ஸ், உருமாறிய பாறைகளின் இடம். ஓகேவா? இதோட அகலம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம். மேற்குலேருந்து கிழக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 225 கிலோமீட்டர் இருக்கும். 40 to 225 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வேரியஸ் ஆகுது. ஓகேவா? இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் தென் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸில் திபெத்தியன் ஹிமாலயான்னு சொல்கிறாங்க. ஏன்னா திபெத்து பீடபுடிம்பதில் நிறையா இருக்குது. அப்புறம் லடாக்கு, சாஸ்கரு, காரகோரம், கைலாஸ் ரேஞ்சஸ்லாம் இருக்குது. இங்கே கூட இந்த இடத்துல மவுண்ட் கேட் வரும். இந்த இடத்துல நம்ம இந்தியாவின் மிக உயரமான சிகரம். ஓகேவா? இதுவும் வரும். அது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம அந்த அடுத்த டாப்பிக்கில் அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அது அப்புறம் வந்து டெர்சியஸ் கிரானைட் பாறைகள் இருக்கும், உருமாறிய பாறைகள் இருக்கும். 40 to 225 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹிமாலயாஸ்லேயே அடுத்தது செகண்ட் பார்த்தானா இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பார்க்கணும். சென்ட்ரல் ஹிமாலயாஸ்னா இந்த பாட்டு இருக்கு பாருங்க. இது வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. இது வந்து ஹிமாச்சல், சிவாலிக். இது இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ்
இன்னொரு பேர் என்னது, ஹிமாலயா. ஏன்னா முக்கியமான பாட்டு அது. இப்போ ஹிமாத்ரி அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஹிமாத்ரி, இதுக்கு பேர் என்னன்னா பெரிய பெரிய இமயமலை. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவாலிக்ஸை விட ஹிமாச்சல் இங்க வந்து மழைப்பொழிவு கம்மியா இருக்கும். மழைப்பொழிவு கம்மி, ஏன்னா ஹைட் அதிகமாக உங்களுக்கு ரெயின்ஃபால் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கம்மியா இருக்கும். சிவாலிக்ஸையும் இதையும் கம்பேர் பண்றப்ப இதாக இருக்கும். அடுத்தது இதோட அகலம் வந்து 25 மீட்டர் வரைக்கும் இருக்கும். 25 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஆவரேஜ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர். இங்கதான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்